திருப்பதி உண்டியலில் மோசடி வழக்கில் தொடர்புடையவர் பேசியிருக்கும் காணொளி தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டு பேசியிருப்பதால் பூதாகரமாகும் விவகாரம். அவரது சொத்துக்களை தேவஸ்தானம் எழுதி வாங்கியிருப்பதாக அவர் கூறும் தகவல் என்ன? பிறரும் தன்னை மிரட்டுவதாக அவர் பதிவை வெளியிட்டு கண்ணீருடன் சொல்லி இருப்பது என்ன? கடந்த 2023ஆம் ஆண்டு திருப்பதி தேவஸ்தானத்தில் பணிபுரிந்து வந்ததாக கூறப்படும் ரவிக்குமார் என்பவர் பல கோடிகளை மோசடியாக கையாடல் செய்ததாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு உயர்நீதிமன்றம் மற்றும் சிபிஐ அளவிற்கு விசாரணை சென்றது. அதன் பிறகு தேவஸ்தானம் விவகாரத்தில் தலையிட்டு ரவிக்குமாரின் சொத்துக்களை எழுதி வாங்கியதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் ரவிக்குமார் கண்ணீருடன் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவில் தான் குற்றத்தை உணர்ந்து தனது குடும்பத்தினரின் ஒப்புதலுடன் தனது கேபிள் தொழில் மற்றும் ரியல் எஸ்டேட் தொழிலில் சம்பாதித்த 90% சொத்துக்களை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு எழுதி கொடுத்திருப்பதாகவும், என்னிடமிருந்து தேவஸ்தானம் வலுக்கட்டாயமாக சொத்துக்களை வாங்கியதாக விவாதங்கள் சென்று கொண்டிருக்கின்றன. இதனால் தான் மிகவும் மன உளைச்சலில் இருப்பதாகவும், தனது குடும்பத்தினர் மிகவும் துயருற்று இருப்பதாகவும், தனது தவறை தான் உணர்ந்து விட்டதாகவும் அவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டு வீடியோவே வெளியிட்டிருக்கும் நிலையில் இந்த வழக்கு மேலும் சூடு பிடித்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். செய்திகளை வழங்குவோர் மஞ்சு குரூப், சிம்ஸ் பார்மசி அண்ட் கிளினிக்ஸ், கிராண்ட் ராயல் டூர்.